வணக்கம் நண்பர்களே. தளபதி அவர்கள் இன்றைக்கு எஸ்ஐஆர் பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து அதில் ஃபோட்டோ விட்டு சைன் பண்ணி மறுபடியும் ஏன் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஏன்னா யாருமே உள்ளூரில் கிடையாது, எல்லாமே பாதி பேர் வெளியூரில் இருக்காங்க. தீபாவளி பொங்கல்னா 2000 ஸ்பெஷல் பஸ்ஸு சிறப்பு பேருந்து விட்றீங்க, எதனால் விட்றீங்க? எல்லாம் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக. எல்லாமே பாதி பேர் வெளியூரில் இருக்கானுங்க. நீங்கள் பிஎல்ஓ வீட்டில் போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவர் ஃபோட்டோ வேணும், அவர் சிக்னேச்சர் வேணும், இல்லைன்னா ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வெளியூரில் இருக்கானுங்க. ஒரு 40% தான் உள்ளூரில் இருக்கானுங்க. அந்த 40% மட்டும் ஓட்டர் ஐடி இது பண்ண எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த இன்னொரு எத்தனையோ வழி இருக்குது. பேன் கார்டு, ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுங்கள். ஓடிபி வரப்போது எல்லாருமே பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வீட்டில் யாராவது ஒருத்தன் படித்தவங்க இருக்க போகிறோம். அவங்க லிங்க் பண்ணிவிட்டு வீட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி இல்லையா? நீங்கள் இறந்து போனவர்கள் பட்டியலை நீக்கணுமா? அதுக்கு 1000 வழி இருக்குங்க. தாலுக்கா ஆஃபீஸில் எப்படியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தால் டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை எடுங்க. அதிலே உங்களுக்கு 80% வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எதுக்கு வீடு வீடாக போய் தேடணும்னு அவசியமே இல்லையே. 80% உங்களுக்கு அதிலே முடிஞ்சிருச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே. அவங்க லிஸ்ட்டை எடுத்தால் முடிஞ்சது. 1000 வழி இருக்குது. இதுதான் அண்ணனுடைய குமுறலை அண்ணாமலை அவர் சொல்கிறாரு, என்ன கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தப்பாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அது என்ன இருக்குது? மக்களை பாதிக்க வர எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு தலைவர் குரல் கொடுக்கணும். அதுதான் நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை.